Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஹெல்தியான அதே சமயம் ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அவல் உப்புமா. இது காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவும் செஞ்சு தரலாம் இல்லனா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாவும் செஞ்சு தரலாம். இப்போ வாங்க அவல் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். அவல், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய், உப்பு. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம அவல் உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவலை ஊற வைக்கணுங்க. அதுக்கு நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். நம்ம வீட்டில் எந்த அவல் இருக்கோ அந்த அவல் எடுத்துக்கலாம். சிகப்பு அவல் கூட எடுத்து செய்யலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு ஊற வச்சிடலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சு அவலை ஆட் பண்ணிக்கலாம். அவலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை ஊற வச்சிடலாங்க. அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி கொண்டு வந்துடலாம். அவல் நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. அதுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுடலாங்க. வெங்காயம் வதங்கி வந்தால் போதும், கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த அவல் உப்புமா செய்யறதுக்கு. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சு அவலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலா கூட இந்த அவல் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching.